அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாந்தவர்களே, 10 பேர்களின் நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்கள் நோன்பு பிடிக்காமல் இருப்பதே அவர்களுக்கு சிறந்தது. முதலாவது யார்? பெருமை அடிக்கக்கூடியவர்கள். ரெண்டாவது யார்? குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவர்கள். மூணாவது யார்? அநியாயம் செய்யக்கூடியவர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள், மோசடி செய்யக்கூடியவர்கள். நாலாவது யார்? பொய் சொல்லக்கூடியவர்கள், பொய் சத்தியம் செய்யக்கூடியவர்கள், பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அஞ்சாவது யார்? கோல் சொல்லி திரியக்கூடியவர்கள், குடும்பங்களை பிரிக்கக்கூடியவர்கள். ஆறாவது யார்? மக்களின் சொத்துக்களை அநியாயமாக சூறையாடக்கூடியவர்கள், ஏழைகளின் அனாதைகளின் சொத்துக்களை சூறையாடக்கூடியவர்கள். ஏழாவது யார்? சாராயம் குடிக்கக்கூடியவர்கள், போதை வஸ்தை பாவிக்கக்கூடியவர்கள். எட்டாவது யார்? தெய்யூஸ். தெய்யூஸ் என்றால் ஒரு குடும்ப தலைவன். அவருடைய மனைவி அந்நிய ஆண்களோடு சகஜமாக பேசுகிறா, பழகிறா. இது பேச்சில் ஆரம்பிக்கப்பட்டு விபச்சாரத்தில் பேத்து முடியும். இவர் தடுக்காமல் இருக்கிறார். இவர் தான் தெய்யூஸ். இவருடைய நோன்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒன்பதாவது யார்? ஆக்குல் வாலிதீன், பெற்றவர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள். இவர்களின் நோன்பையும் அல்லாஹ் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பத்தாவது யார்? முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். இவர்களின் நோன்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவர்கள் இந்த கெட்ட குணங்களிலிருந்து அவர்களை திருத்தி கொண்டு திருந்தி வருந்தி இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சு மீண்டு நோன்பை பிடிச்சா மட்டும்தான் அல்லாஹ் அவங்களோட நோன்பை ஏற்றுக்கொள்வான். அப்படி இல்லைண்டா நோன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான்.